நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. ராகு கேதுகள் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 6 ராசி, அதாவது பொருள் காரகத்துவம் உள்ள ராசிகளில் ராகு கேதுகள் இருக்க பணம் கொடுக்கல் வாங்கல் தயவு செய்து செய்யாதீர்கள். உறவுகள் பணத்தை பிடுங்கிவிடும். பணம் இருப்பதை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் உங்களுடைய பணம் போய்விடும். இதில் பொருள் காரகத்தில் ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனத்தில் இந்த 6 ராசிகளில் 6 ராகு கேதுகள் இருக்க பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. உறவுகள் உங்களுடைய பணத்தை பிடுங்கிவிடும். ரொம்ப ஜாக்கிரதை. அதுக்கடுத்து மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பத்தில் ராகு கேதுகள் இருக்கும். அப்போ காலபுருஷனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 ராகு கேதுகள் இருக்க ஆசைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் சொன்னால் பலிக்காது. சரியா? எப்பயுமே இதை என்ன சொல்லலான்னா நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ராகுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் யார் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன புத்தி வந்துடும், தனியாக சேமித்து வைக்கணுங்கிற எண்ணம் வந்துடும். அது நல்லதா அப்படின்னா சேமித்து வச்சுக்கணும். ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சாஸ்திரமே சொல்லும்போது நம்ம எதுவும் இன்னும் செய்ய முடியும். அதனால் உயிர்காரகத்தில் ராகு கேதுகள் இருந்தால் ஆசையை மறைத்து வைத்து செயல்படுத்தணும். பொருள்காரகத்தில் ராகு கேதுகள் இருந்தது என்று சொன்னால் பணத்தை பத்திரமாக நீங்கள் சேமித்து வச்சுக்கிடணும். உங்கள்ட்ட வெளியே சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்னா கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா வராது. உறவுகள் அதை பிடுங்கிக் கொள்ளும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், தெரிஞ்சுக்கணும்.